அவர்கிட்ட இருந்து இப்ப ரெட்டத்தலைங்கிற அந்த டைட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்காக நீங்க வந்து உங்க கேடர்ல இருந்து இறங்கி நடிச்சுட்டு இருந்தீங்க வில்லலாம். ஆனா உங்களுக்கு நல்ல பேர் சொன்ன மாதிரி ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ தலைவர் எப்படி எடுத்துப்பாரு, அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பாரு, உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் இந்த டைட்டில் பார்த்தோன்னே. ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோன்னே, ஏன்னா அஜித்தும் ரொம்ப நல்ல ஹீட் பண்ணி எப்படி எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமா அவர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பார்த்துருந்தா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டில் பார்த்தோன்னா அவர் டக்குனு யோசிப்பார், பரவாயில்லையே அப்படின்னு எந்த வயசுக்கு இருப்பாங்க. பட் படம் வரும்போது ஐம் ஷுவர் இட் வில் பி அப்ரிஷியேட். சந்தோஷமாக இருக்கு அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணணும். இதுல வந்து ரெட்டத்தலை தானியா ஹோப்பு கூட இருக்கிற தலைக்கு அதிக ரொமான்ஸ்னா சித்தி அவங்க பேர பண்ண இவ்வளவு நாளா தெரியும். தானியா ரவிச்சந்திரன் அவங்க கூட ஒரு தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா, சித்தி கூட ஒரு தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா? ஏன்னா நீங்க மிருகம் சொல்றீங்க ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு தலையுமே யாரோட ரொமான்ஸ். ஏன்னா இங்க வீரம் நல்லா தெரியுது. சார் நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ்ல இவங்கெல்லாம் போய் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரு சார்? அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து ஓமை டாக் படத்தில் இருக்கட்டும், உள்வரின் ஹியூ ஜாக்மனோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி என்ன எடுத்தாலே நீங்க சவுத் பண்றதா இருக்கட்டும், சில ரன்னிங் இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயும் அதுதான் இருக்கு. ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. எம்ஜிஆர் சார் வாஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன். அண்ட் இங்கே பாலிவுட்டில் சொல்லணும்னா அவர், பிகாஸ் ஐ ரியலி லைக் த வே ஹி வாஸ் பிரசன்டட். அவர் ஃபர்ஸ்ட் பர்த்டே அவர் வந்த விஷயம், ஏன்னா அதெல்லாம் நான் என்ட்ராதுக்கு முன்னாடி அது நடந்தது. ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்து எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயே எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வீட்டில் இருக்கும்போது. ஸோ அது ஒரு இதாக ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா, சிவசிஸ்டாரன் இருக்கட்டும், இல்லை நம்ம அட்வான்ஸ் வாஷன் இருக்கட்டும், எல்லாருமே அந்த கோர்சஸ் வச்சு தான் நம்ம போயிருக்கோம். ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இது. அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஐ திங்க் ஃபிசிக் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை. ஸோ அது நம்ம மைண்டில் வச்சு தான் ஐ ரியலி லவ் மெயின்டைனிங். ஸோ எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் அப்படின்னு. இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூயிங் இட்.